ஹாய் கைஸ், காம்படிஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 2வது நாளா சீட் மீல் இல்லை, சீட்டாகவே ஆயிடுச்சு. டைஜஷன் கொஞ்சம் அவ்வளோ காலையிலே அந்த ஒன்று. திருப்பி பார்த்தீங்கன்னா நெய் சாப்பிட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா நேற்று வாய் கசப்பாக இருந்தது, சரியாக சாப்பிட்டு டேஸ்ட் தெரியலன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் பிரியாணியை. காலையில இருந்து ஹீட் பண்ணி ஒரு புடி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசமாக சேம் தான், அதையும் ஒரு கிளாஸ் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் மில்லானு. திருப்பி முட்டையெல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி டயட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளில் இருந்துட்டு போய் முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்கரி அப்படியே வண்டி விட்டேன். என்ன பண்ணுறது, மனசு வரல. சரி இன்னையோட லாஸ்ட்ன்ட்டு எல்லா பொருளுமே போய் வாங்கினேன்ட்டேன். நம்மளுக்கு என்னென்ன சாப்பிடலான்ட்டு பேக்கெட்ல ஐஸ்கிரீமு அப்புறம் பப்ஸ் எல்லாமே வாங்கினேன்ட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டேங்க. மனசுக்கே அப்போதான் திருப்தியா இருந்தது. நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, எனக்கு எந்த ஒரு பொருளுமே டேஸ்ட் தெரியல. அதனால வாங்கினது 1 by 1 வந்து பொழந்து காட்டினேன். எல்லாருமே பாருங்க, கண்ணு மட்டும் வைக்காதீங்க. ஆல்ரெடி வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம். பயங்கர டேஸ்டா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிட்டா வந்து அதோட வந்து ருசி தெரியாது, எப்படி சொல்றது, அதோட வேல்யூவும் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஒரு டயட் வந்து ஒரு 3 மாசமோ ஒரு 4 மாசமோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆயில் சாப்பிடாம சுகர் சாப்பிடாம திடீர்னு இருந்தாலும் அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்றது பயங்கரமா இருந்தது. ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு, ஆனா வயிறு கொஞ்சம் அப்செட்டாவும் ஆயிடுச்சு. ஆனா அந்த வாய்க்கு வந்து டேஸ்ட் வந்து வேற லெவலா இருந்தது. குலோப் ஜாமா இருக்கட்டும், பப்ஸா இருக்கட்டும், எல்லாமே பொந்தேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு கைஸ், சத்தியமா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது இந்த உலகத்துக்கு வந்து. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுருப்போம், ஆனாலும் வந்து அதோட டேஸ்ட் வந்து நம்ம ரொம்ப நாளா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் திருப்பி சாப்பிடும்போது குட் ஃபீலா இருந்தது. ஆனா இதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆகக்கூடாது. கண்டினியூ ஆகுனா நான் கண்டினியூ ஆக மாட்டேன் இன்ஸ்டாகிராம்ல நினைக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாம் வந்து இனியோட கட் பண்ணிட்டு நாலுல இருந்துட்டான ஒரு டயட்டுக்குள்ள வரணும். இன்னொரு காம்படிஷன் பண்ணணும். இன்னும் ஒரு 40 நாள்ல வந்து இன்னொரு காம்படிஷன் இருக்குது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு லீன் பல்க் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதனால ஆசை தீர எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டேன். லாஸ்ட் மீலா பாத்தீங்கன்னா ஒரு மீனும் அதுக்கப்புறம் 2 ஓலையாக்கும் கொஞ்சமா ரைஸ் கொஞ்சம் வீட்டுல செஞ்சு குழம்பு சாப்பிட்டு வந்து இன்னைக்கான நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. நாளை முடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷனும் பார்த்தேன், லைட்டா தேர்ட் ஆப்ஸ் இதோட காப்பாத்திக்கணும். புதுசா பாக்குறவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ்.